இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது May 2, 2020 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின். Who chaired the task force on National Infrastructure Pipeline? ஆன்சர் ஆப்ஷன் சி, அட்டனு சக்கரவர்த்தி. இவர் யாருன்னா இவர் எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி. இவர் இந்த நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் டாஸ்க் ஃபோர்ஸோட ஹெட்டாக இருந்தார். இவர் இதோட ஃபைனல் ரிப்போர்ட்டை இப்போ ரீசெண்டாக சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. இது ஃபினான்ஷியல் இயர் 2019 2025 வரைக்கும் தேவைப்படுற டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அமௌண்ட் ₹111 lakh crore ஆகும் அப்படின்னு இவர் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. யார்கிட்டனா நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறார். நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா அஸ் பர் மெர்காம் இந்தியா ரிசர்ச் இந்தியா சோலார் மார்க்கெட் லீடர்போர்ட் 2020 ரிப்போர்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3. அதாவது இந்தியா 2019 இன்ஸ்டால் பண்ண டோட்டல் சோலார் பவர் ஜிகாவாட் 7.3 ஜிகாவாட் சோலார் பவர் அந்த பேனல் மூலமாக இது பண்ணது மட்டுமே 7.3 ஜிகாவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்தியா 3வது பிளேஸில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் சைனா இருக்கிறாங்க. மெர்காம் இந்தியா ரிசர்ச் இந்த ரிப்போர்ட் படி இந்தியா 3rd பிளேஸ், சைனா 1st பிளேஸ். நெக்ஸ்ட் கொஷின். According to a recent report from the IDMC titled The Global Report on Internal Displacement, how much people were displaced in India in 2019? Answer 5 million. அந்த இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மானிட்டரிங் சென்டர் இதுபடி எத்தனை பேர் இந்தியாவில் இந்த 2019 வந்திருக்கிறாங்கன்னா, அதாவது 5 மில்லியன் பீப்புள். ஏதோ ஒரு டிசாஸ்டர் இல்லை கான்ஃப்ளிக்ட், இப்போ பக்கத்து கண்ட்ரியில் ஏதோ ஒரு பிரச்சனை, இது மூலமாக அங்கே ஏதோ டிசாஸ்டர் எதுனாலையோ ஒரு 5 மில்லியன் பீப்புள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மானிட்டரிங் சென்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட் கொஷின். How many names of upcoming tropical cyclones were released by Indian Meteorological Department that are likely to occur over the North Indian Ocean? Answer option E 169. அதாவது இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இத்தனை சைக்ளோன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கன்னா, அதாவது நார்த் இந்தியன் ஓஷனில், அதாவது பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்த லொக்கேஷன்லாம் இத்தனை வகையான இத்தனை நேம்ஸில் உள்ள சைக்ளோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவுண்ட் 169. நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆப் இஸ் டெவலப்டு பை CSIR Central Road Research Institute to connect farmers to supply chain and freight transportation management system? Answer option B Kishan Sabha. அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவங்க ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆப் பேர் கிசான் சபா. இந்த நேம் தான் முக்கியம். கிசான் சபா யார் லான்ச் பண்ணியிருக்குன்னா CSIRோட சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். நெக்ஸ்ட் கொஷின். விச் நவரத்னா பப்ளிக் என்டர்பிரைஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் காமன்ஸ் கோல் ப்ரொடக்ஷன்? Answer option A Neyveli Lignite Corporation. Next question. Who has assumed the charge as secretary to MSME ministry? Answer option E Arvind Kumar Sharma. அதாவது இப்போ ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் ஆஃப் MSME யாருன்னா மிஸ்டர் நிதின் கட்கரி. இவரோட கான்ஸ்டியூன்சி நாக்பூர். நெக்ஸ்ட் கொஷின். National Board for Wildlife permits coal mining in part of Dehing Patkai Elephant Reserve. Dehing Patkai Elephant Reserve is in which state? Answer option D Assam. அதாவது நேஷ்னல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அந்த எலிஃபென்ட் ரிசர்வில் கோல் மைனிங் பண்ணலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த தெஹிங் பட்கை எலிஃபென்ட் ரிசர்வ் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். Who became the first Indian to be nominated for the Fed Cup Heart Award from the Asia or Oceania zone? Answer option D Sania Mirza. அதாவது இதுக்கு ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி
இது வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து மே 1லேருந்து மே 8 வரைக்கும் நம்ம வந்து ஓட் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்தியா சார்பாக சானியா மிர்ஸா வந்து இந்தியாவிலேருந்து சானியா மிர்ஸா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓட்டிங் பொறுத்து யார் வின்னர் அப்படின்னு அடுத்து லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். Who has assumed the charge as Secretary to the Ministry of Road Transport and Highways? Answer option D, Giridhar Aramane. இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம், செக்ரட்டரி ஆஃப் எம்எஸ்எம்இ அது வந்து அரவிந்த் குமார் சர்மா. இது வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கு வந்து கிரிதார் அரமனே. நெக்ஸ்ட் கொஷின். CCA approves how much equity acquisition of Reliance BP Mobility Limited by BP Global Investment Limited? Answer option D, 49%. அதாவது பிபி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிலையன்ஸ் பிபி மொபிலிட்டிலேருந்து இந்த ஸ்டேக் வாங்குறாங்க. இது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. சேர்மன் வந்து அசோக் குமார் குப்தா. நெக்ஸ்ட் கொஷின். Who has been elected as an international honorary member to the American Academy of Arts and Science? Answer option E, Shobana Narasimhan. Next question. Which organization creates electrostatic disinfection machine for disinfection? Answer option A, CSIR CSIO. அதாவது சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த டிஸ்இன்ஃபெக்டன் எதுக்குன்னா இப்போ வந்து இந்த மிஷின் மூலமாக இப்போ வந்து இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன்லாம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி, ஏதாவது ஏரில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்போ வந்து இந்த வைரஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து அழிச்சிரும். இந்த சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குன்னா சண்டிகாரில் இருக்குது. மேபி அது கூட ஒரு கொஷனாக வரலாம். நெக்ஸ்ட் கொஷின். நேம் த மைக்ரோவேவ் ஸ்டெரிலைசர் has been developed by the Defence Institute of Advanced Technology, Pune. Answer Atulya. அதாவது இது எதுக்காகனா இப்போ வந்து COVID-19 வைரஸை வந்து அழிக்கிறதுக்காக அதாவது இந்த இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எந்த மாதிரினா இப்போ வந்து ஹீட் பண்ணுறோம் 56 டிகிரிலேருந்து ஒரு 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுறப்ப இந்த வைரஸ் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட பேர் வந்து அத்துல்யான்னு வச்சுருக்காங்க. அத்துல்யா. இதை டெவலப் பண்ணது வந்து டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அத்துல்யாங்கிறது டிகிரி வந்து 56 டிகிரி டு 60 டிகிரிக்குள்ளே ஹீட் பண்ணுறப்ப மேபி அழிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். விச் மினிஸ்ட்ரி இன்க்ரீசஸ் எம்எஸ்பி ஃபார் அ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ரேஞ்சிங் ஆஃப் 49 ஐட்டம்ஸ் ஃப்ரம் 16% to 66%? ஆன்சர் ஆப்ஷன் இ, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். அதாவது இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து 3 years ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ வந்து 49 ஐட்டம்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரேஞ்ச் வந்து ஃப்ரம் 16%லேருந்து 66% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ட்ரைபல் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்ட்ரி இப்போ யாருன்னா அர்ஜுன் முண்டா. அவரோட கான்ஸ்டியூன்சி வந்து குண்டி, KHUNTI. நெக்ஸ்ட் கொஷின். Which company acquired 100% share and control over Tech Data Corporation? Answer டைகர் மிட்கோ. அதாவது டைகர் மிட்கோங்கிறவங்க டெக் டேட்டா கார்பரேஷனை வந்து 100% ஷேர் வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். Which union minister launched MSME Bank of Ideas Innovation and Research Portal? Answer ஆப்ஷன் இ, நிதின் கட்கரி. இவரோட கான்ஸ்டியூன்சி வந்து நாக்பூர். Next question. What is the rank of India in ICC test ranking for men? Answer ஆப்ஷன் சி, தேர்ட். ஃபஸ்ட் பிளேஸில் வந்து ஆஸ்திரேலியா இருக்குது, நியூசிலாந்து வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது, இந்தியா வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்கில். நெக்ஸ்ட் கொஷின். Who authored the book Shivaji in South Block, The Unwritten History of a Proud People? Answer ஆப்ஷன் இ, கிரீஷ் குபர். இவர் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்கிறார். நெக்ஸ்ட் கொஷின். ரொனால்ட் விவியன் ஸ்மித் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி, ரிலேட்டட் டு விச் ஃபீல்ட்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ரைட்டர். நெக்ஸ்ட் கொஷின்.
Anti-apartheid activist Dennis Goldberg passed away recently. He is from which country? Answer option C, South Africa. Next question. World Tuna Day observed on? Answer option D, May 2nd. That's all friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.